ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடடா, நம்ம ஃபேவரட் பர்சன்ஸோட சீரியல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கெட்டி மேளம் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரோமோ. எல்லாரையுமே அவங்களோட ரியல் நேமோட அவங்களோட சீரியல் நேமை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரோ ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. நம்ம சிவசூரியன் வெற்றி அப்படிங்கிற நேமில் வராரு. சாயா சிங் துளசி அப்படிங்கிற நேமில் வராங்க. விராத் வந்து மகேஷ் அப்படிங்கிற நேமில் வராரு. சௌந்தர்யா அஞ்சலி அப்படிங்கிற நேமில் வராங்க. இந்த ஆர்டரில் தான் வந்து காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு சாயா சிங், அப்புறம் சிபுசூரியன், அப்புறம் விராத், அப்புறம் சௌந்தர்யா அப்படின்ட்டு. இது பேரும் இப்படி தான் வருமோ, நம்ம சிபுவுக்கு வந்து சாயா சிங், அதே மாதிரி விராத்க்கு சௌந்தர்யா அப்படி தான் வருமானு தெரியலை எனக்கு. சீரியல் போக போக தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். கெட்டி மேளம் ரொம்ப ஒரு அழகான ஒரு நேமோட, அழகான காஸ்டிங்கோட ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது இந்த சீரியலில் அப்படின்னு அந்த இன்ட்ரோவே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் உலக தொலைக்காட்சியிலேயே முதன்முறையாக இந்த ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. எஸ், 1 hour ஸ்பெஷலான ஒரு எபிசோட் கிடையாது. ஸ்பெஷல் எபிசோட்னு சொல்ல முடியாது. சீரியல் 1 hour வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. எஸ், கண்டினியூஸாக வந்து 1 hour தான் இருக்க போது, 1/2 hour சீரியல் இல்லை அப்படின்ற மாதிரி. அடடா, நம்ம சிம்புவை இனிமேல் 1 மணி நேரம் பார்க்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்குது. எஸ், எனக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் நம்ம சிவசூரியன். அவரை வந்து இனிமேல் 1 மணி நேரம் பார்க்க போகிறோம் நம்மளோட ஜீ தமிழில் அப்படின்ட்டு விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களோட கருத்து என்ன? ப்ரோமோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.